எடப்பாடி டெல்லியிலிருந்து திரும்பி வந்துட்டார். அமித்ஷாவை போய் பார்த்துருக்காரு. உடனே இவர் அமித்ஷா ட்விட்டரில் போட்டார், 2026 இது வந்துடும், என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இது வந்துடும், அமைந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டார். ஊழலை ஒழிச்சிருவாங்களாம். ஏன் இப்போ ஒழிக்க வேண்டியது தானே? அது என்ன 2026 வரை? அமித்ஷாவுக்கு தான் கேட்குறேன். இப்போ ஒழிச்சிட வேண்டியது தானே? ஊழல் இது பண்ணவங்களெல்லாம் தப்பிக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஜாமீனில் அவங்கள போட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை ஊழலுக்கு அவங்க ஒழிக்க போகிறாங்களா? திமுக ஊழலை, திமுக ஊழலுக்கு காரணமே நீங்கள் தானே, காரணகர்த்தாவே. 2Gயில் தப்பிக்க விட்டது நீங்கள் தானே. இன்றைக்கி பொன்முடியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தானே. செந்தில் பாலாஜியும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தானே. கருணாநிதிக்கு தானியம் அமைக்கிறது, 80 அடி சிலை அடிக்கிறது, எல்லாம் இவங்க தான் காரணம். ஆனால் ஊழலை ஒழிச்சிருவாங்களா 2026? யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க? பிஜேபிக்கு தான் கேட்குறேன். உங்களை அதெல்லாம் நம்ப முடியாது. ஏதோ 2026 நின்று இந்த தீய சக்தியை அகற்றுங்க, ஆட்சியை விட்டு. அது செஞ்சால் போதும். அண்ணாமலை கெடுத்து விட்டுறாதீங்க. நீங்கள் திமுகவுக்கு உதவியாக இருக்கீங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு உங்கள் மேலே. இந்த அலைன்ஸ் எல்லாம் கெடுத்து விட்டு அதிமுகவில் அப்படியே பிரித்து விட்டேன்னா பைத்தியமாக பிரிச்சுருக்கு. தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா திமுகவை உங்களுக்கு? அதனால் அதிமுகவோட ஒழுங்காக கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் விலகி நில்லுங்க. அவங்க அப்போ தான் திமுகவை இங்கிருந்து அகற்ற முடியும்.